இனியோட ப்ரோட்டீன் லஞ்ச் பாக்ஸில் சனாக்கு டோஃபு சோயா அண்ட் கோகனட் மில்க் கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபர்ம் டோஃபுன்னு கடையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பன்னீரை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ், பூண்டு, சில்லி சாஸ், உப்பு, எண்ணெய் போட்டு டோஃபுவை 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிவிட்டு பேன் ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் ஃப்ரை பண்ணிவிட்டு க்யூபாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேனில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஹர்ப்ஸோட லிஸ்ட்டெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதையும் சேர்த்து தக்காளி நல்லா கனிஞ்சதுக்கப்புறமா டோஃபுவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நறுக்குன கொத்தமல்லி, ஒரு கேப்சிகம் சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு கப்பு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு லெமனோட ஜஸ்ட்டு பாதி லெமனை கடைசியாக பிழிஞ்சு ஒரே ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிட்டு சப்பாத்தியோட இல்லாட்டி இந்த மாதிரி நூல் பராட்டாவோட தோசையோட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ எம்மியாக இருக்கும். இன்றைக்கி சன்னா குட்டிக்கு லேயர் பராட்டா தான். நான் லஞ்ச் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நாளைக்கு பார்க்குறேன்.